السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் பேருதவி உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அண்டை வீட்டாரை அனுசரிப்போம். நம்முடைய வீட்டிற்கு அருகாமையில் இருப்பவர்களோடு ஒன்றிணைந்து அனுசரித்து வாழ்வதுதான் நமக்கு ஏற்றமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள், மதீனாவில் அன்சாரிகளிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வசதி படைத்தவராக வாழ்ந்த ஒரு சஹாபி அபூ தல்ஹா ஸைத் பின் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மதீனாவில் அவர்களுக்கென்று தோட்டங்கள் நிறைய இருக்கும். பெரித்தங்கனிகள், பெரித்தம்பழம் தோட்டம் நிறைய வச்சிருப்பாங்க. அதிலே அவர்கள் வைத்திருந்த தோட்டங்களிலேயே மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பைருஹா என்று சொல்லப்படுகிற ஒரு தோட்டம்தான் மிகவும் பிடித்தமான ஒரு தோட்டமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் ஒரு வீடை அமைத்து கொண்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்தோடு வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி போய் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவாங்க. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு அற்புதமான சுவை தரக்கூடியதாக இருக்கும், அதையும் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சமயம் அல்லாஹினுடைய திருவசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம் என்று சொல்லப்படுகிற ஒரு இறைவசனம் இறங்குகிறது. அதை கேள்விப்பட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஓடோடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்குமோ அதை நீங்கள் பிறருக்கு செலவழியுங்கள் என்ற ஒரு திருவசனம் இறங்கி இருப்பதை நான் கேள்விப்பட்டேன். ஆகையினால எனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய தோட்டங்களிலேயே எனக்கு மிக மிக விருப்பமான ஒரு தோட்டமாக இந்த பைருஹா என்று சொல்லப்படுகிற தோட்டம் தான் எனக்கு பிடிக்கும். ஆகையினால இந்த தோட்டத்தை இறைவனுடைய ஆணைக்கு இணங்க இதை நான் பைத்துல் மால் பொது தேவைக்காக வேண்டி உங்களிடத்தில் கொடுத்துட்றேன். இதை கொண்டு நீங்கள் இந்த சமூகத்திற்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் செய்து விடுங்கள், அல்லாஹ் அந்த செல்வத்தில் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று துவா செய்தார். அப்போ யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நான் ஒப்படைச்சிட்றேன், இதை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இதை நீங்கள் பொது நிதியிலிருந்து செலவழித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், இது பொது தேவைகளுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தாலும் கூட மறுமையில் மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு செல்வமாக இது இருக்கிறது. ஆகையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது உங்களுக்கு நெருங்கிய தோழர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பயனுள்ளதாக அந்த தோட்டத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அது நன்மை கிடைத்துவிட்ட செல்வம்தானே என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை தன்னுடைய நண்பர்களில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, தன்னுடைய சொந்த பந்தங்களில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, தன்னுடைய அண்டை வீட்டாரில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அதை ஒப்படைத்து விடுகிறார்கள். ஒப்படைத்து விட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தோட்டத்துக்கு வர்றாங்க. தோட்டத்துக்கு வருகிற பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி தோட்டத்திலிருந்து வெளியில் உடுத்தின துணியோடு வந்து நிற்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எதுக்குமா வெளியே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த தோட்டத்தான் நீங்கள் பொது
தேவைக்காக வேண்டி நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விட்டீர்களே, இந்த தோட்டத்தில் தான் நமக்கு வீடு இருந்துச்சு, அந்த வீடும் அது அவர்களை சார்ந்ததாக ஆகிவிட்டன, ஆகையினால் அந்த வீடும் நமக்கு தேவையில்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆடைகளும் எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவையில்லை, அது பொது தேவைக்காக வேண்டி நீங்கள் நியத்து வைத்து கொடுத்து விட்டீர்கள், அது அண்டை வீட்டாரில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அது பயன் தரும், உங்களுடைய நண்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதுவும் அவர்களுக்கு பயன் தரும், பயன் தரக்கூடிய ஒரு செல்வமாக அது இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நிச்சயம் நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை தருவான் என்று அவர்களின் மனைவி சொன்னதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இத்தகைய தியாகிகளை எங்கே சென்று நாம் பார்க்க முடியும்? அத்தகைய நற்குணம் உள்ளவர்களாய் வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.